Hello students, next chapter 12 Introduction to Probability Theory la exercise 12.1 la 1 2 3 பார்க்க போறோம் 12th chapter important டாமா first one பாருங்க an experiment has the four possible mutually exclusive and exhaustive outcomes A B C and D. Check whether the following assignments of probability are promisable. பின்வரும் ஒன்றை ஒன்று விளக்கிய A, B, C மற்றும் D என்ற 4 நிகழ்ச்சிகளை மட்டும் கொண்ட ஒரு சோதனையின் நிகழ்ச்சிகளின் நிகழ்வுகள் சாத்தியமானவையா என தீர்மானிக்கவும். ஸோ 4தோட ஆன்சர் கொடுத்துருக்கா. P of A, P of B, P of C and P of D கொடுத்துருக்கா. டோட்டல் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவோட கூடுதல் எப்பொழுதும் ஒன்று தான் இருக்கும், அதை விட அதிகமாக போகாது. அப்படி போச்சுன்னா அது நிகழ்தகவே அல்ல, ப்ராபபிலிட்டியே கிடையாது. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் டி போட்டாச்சு. ஸோ ஏயோடது 0.15, பியோடது 0.30 ப்ளஸ் சியோடது 0.43 ப்ளஸ் டியோடது 0.12. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணுறோம். சம் பண்ணுறச்ச 1.00 கிடைக்கிது. therefore 1. So probability of S is equal to 1 ன்னு கிடைச்சிடுது. Therefore the given assignments of probability is promisable. எனவே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்தகவுகள் சாத்தியமானவை ஆகும். சரியா? அடுத்தது செகண்ட் ஒன் கொடுத்துருக்கா. ஸோ அதே மாதிரி probability of S is equal to the P of A plus P of B plus P of C plus P of D அப்படின்னு போடுங்க. எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. சரியா? எக்ஸாக்டாக ஒன்று வரணும். சரியா? மோர் தென் ஒன்று வந்துச்சுன்னா அது ப்ராபபிலிட்டியே கிடையாது, நிகழ்தகவு சாத்தியமானவே அல்ல அப்படின்னு போட்டுறணும். சரியா? நாட் ப்ராமிசபிள் அப்படின்னு போட்டுறணும். சரியாடாமா? ஸோ 0.22 ப்ளஸ் 0.38 ப்ளஸ் 0.16 ப்ளஸ் 0.34 ஆட் பண்ணுறச்ச இதோடைய ரிசல்ட்டு 1.10. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 1. Therefore the given assignments of probability is not promisable. எனவே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்தகவுகள் சாத்தியமானவை அல்ல. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒனில் P of A 2/5, P of B 3/5, P of C -1/5, P of D 1/5. நெகட்டிவ் வேல்யூ வந்துருச்சுனாலே இது நாட் ப்ராமிசபிள் அப்படின்னு போட்டுருங்க கண்ணை மூடிட்டு. ஓகேவா? நெகட்டிவே வரக்கூடாது ப்ராபபிலிட்டியில். ஸோ நெகட்டிவ் வந்துச்சுன்னா இந்த கிவன் அசைன்மெண்ட்ஸ் நாட் ப்ராமிசபிள் அப்படின்னு போட்டுருங்க. எனவே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்தகவுகள் சாத்தியமானதல்ல அப்படின்னு வந்துடும். ஓகேவா? த கிவன் அசைன்மெண்ட்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி இஸ் நாட் ப்ராமிசபிள். எனவே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்தகவுகள் சாத்தியமானதல்ல. ஓகேவா? அடுத்தது போடலாமா? செகண்ட் சம்முக்கு ரொம்ப ஈஸியாக தாண்டா இருக்கும். நல்லா கொஞ்சம் பார்த்துக்குங்க. 2 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டப்படுகின்றன. ஒன்று ஒரு தலை மற்றும் ஒரு பூ. செகண்ட் ஒன் அதிகபட்சமாக இருப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. If 2 coins are tossed simultaneously, then find the probability of getting one head and one tail. One head and one tail. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 tails. ஸோ அது பார்க்கலாமா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 2 நாணயங்கள் சுண்டப்படுகிறது. 2 coins are tossed. ஸோ 1 head and 1 tail. ஒரு தலை மற்றும் ஒரு பூ அப்படின்னு பார்க்குறோம். எஸ் பார்த்தீங்கன்னா 2 coinsன்னு சொல்லியிருக்கனால 2 squared therefore 4. ஸோ ஹெட்டு டெய்லு ஹெட்டு டெய்லுன்னு வரும் இல்லையா? ஸோ என் ஆஃப் எஸ் 4. இது அப்போ ஏன்னு எடுத்துப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 head and 1 tail. ஒரு தலை மற்றும் ஒரு பூ. அது 2 கிடைக்குது. HTTHன்னு ஒரு தலை மற்றும் ஒரு பூ. ஸோ என் ஆஃப் ஏ 2. So P of A is equal to N of A by N of S. So 2/4 therefore 1/2 அப்படின்னு போட்டுடலாம்.
அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். அதிகபட்சமாக இருப்பு அட்மோஸ்ட் 2 டைல்ஸ் அப்படின்னா அதிகமாக 2. அப்போ அதை விட குறைச்சலாக உள்ளது 1 0. அதாவது 100 மார்க் வாங்கலாம், அதிகபட்சம் 100 மார்க்கு. அப்போ அதை விட கம்மியாக 99 98 0 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. 0லேருந்து 99 வரைக்கும் கம்மி. 100 தான் மேக்ஸிமம். 101 அப்படிலாம் போகாது இல்லையா. அப்போ 99 98 90 80 அது மாதிரி வரும் இல்லையா. அப்போ 2 தான் அதிகம்னா 2 விட கம்மியாக இருக்கிறது 1 0 இன்னொன்று 1. ஓகேவா. ஸோ ஒரு டைல் வரதையும் எழுதிக்கணும், டெய்லே வராத 2 ஹெட்டையும் எழுதிக்கிறோம், 2 டைல் வரதையும் எழுதிக்கிறோம். ஸோ 2 ஹெட்டையும் எழுதுகிறோம், 2 டைலையும் எழுதுகிறோம். ஒரு டைல் வர ஹெட்டு டெய்லு ஹெட்டு அதையும் எழுதிக்கிறோம். ஸோ 4மே வந்துடுது. எஸ்ஸில் என்ன வந்துச்சு அதே வந்துடுது. ஸோ என் ஆஃப் பி வந்து 4, பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ், தேர்ஃபோர் 4/4. ஸோ ஆன்சர் வந்து 1. அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்கள். ஒரு பெட்டியில் 5 மாம்பழங்களும் 4 ஆப்பிள் பழங்களும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் 2 பழங்கள் எடுக்கப்பட்டால் 1 மாம்பழமும் 1 ஆப்பிள் பழமும். செகண்ட் ஒன், இரண்டும் ஒரே வகையை சார்ந்ததாகவும் கிடைப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இரண்டும் ஒரே வகையை சார்ந்ததாகவும் கிடைப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. 5 mangoes and 4 apples are in a box if 2 fruits are chosen at random. Find the probability that one is a mango and the other is an apple. அடுத்தது both are the same variety. ஸோ மேங்கோஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கொஷினில் 5 இருக்குது, ஆப்பிள்ஸ் வந்து 4 இருக்குது. 5 mangoes 4 apples. ஸோ டோட்டலாக 9 இருக்குது. அதில் நம்ம 2 ஃப்ரூட்ஸு சூசன் அட் ரேண்டம், சமவாய்ப்பு முறையில் 2 பழங்கள். இப்போ மொத்தமாக 9 பழங்கள் இருக்குது. ஸோ என் ஆஃப் எஸ் பார்க்குறோம். மொத்தமாக 9 பழங்கள் இருக்குது, அதுலேருந்து 2 பழங்கள் எடுக்கிறாங்க. அதனால் 9C2 அப்படின்னு போடுவோம். சரியா. ஸோ 9 × 8 டிவைடட் பை 1 × 2. ஸோ 2 4s are 8. ஸோ 9 4s are 36. ஸோ என் ஆஃப் எஸ் வந்து 36 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஒரு மாம்பழமும் 1 ஆப்பிள் பழமும். 1 is mango and other is an apple. சரியா. ஸோ அது ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா என் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்துடலாம். இப்போ 1 மேங்கோ, அப்போ 5C1 போட்டுக்கோங்க. 5லேருந்து 1 வந்துருச்சு, அதனால் 1 மேங்கோ. அடுத்தது 1 ஆப்பிள், ஸோ 4C1. ஸோ NC1 n, அப்போ 5C1 5, 4C1 4, 5 4s are 20. ஸோ P ஆஃப் A is equal to N ஆஃப் A by N ஆஃப் S. N ஆஃப் A வந்து 20, N ஆஃப் S வந்து 36. இது சிம்பிளிஃபை பண்ணுறச்சே 5/9. சிம்பிளிஃபை பண்ணுறச்சே 5/9. ஓகேவா. ஸோ P ஆஃப் A கண்டுபிடிச்சிட்டோம், 5/9. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள். போத் ஆர் சேம் வெரைட்டி. both are of the same variety. இரண்டும் ஒரே வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டான். சரியா. அதை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு மேங்கோஸ் வந்து 5ஆ, ஆப்பிள் வந்து 4ஆ. ஸோ ரெண்டுமே போத்தார் 2 பழமும் ஒரே அப்படின்னா 5லேருந்து 2 வந்திருக்கும். இது வந்து 4லேருந்து 2 வந்திருக்கும். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். 5C2, 5 மேங்கோஸ்லேருந்து 2 மேங்கோஸ் எடுக்கிறா, அதனால் 5C2. 4 ஆப்பிள்ஸ்லேருந்து 2 ஆப்பிள் எடுக்கிறா, அதனால் 4C2. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். போத்துன்னு வந்திருக்கனால ஆட் பண்ணிக்கிறோம். சரியா. அங்கே அண்டு வரச்சே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 5C2க்கு 5 × 4 டிவைட் பை 1 × 2 ப்ளஸ் 4C2க்கு 4 × 3 டிவைட் பை 1 × 2.
ஸோ 2 2s are 4, அதனால் 5 2s are 10, இது 2 2s are 4, 3 2s are 6, ஸோ 16. ஸோ P of B is equal to N of B by N of S. N of B வந்து 16, N of S வந்து 36. சிம்பிளிஃபை பண்ணுறச்சே 4/9. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. P of B is equal to 4/9. Both are same variety. இரண்டும் ஒரே வகை சார்ந்ததோடைய ஆன்சர் வந்து 4/9. Thank you students.